Hi friends, happy morning. Welcome to all channel friends. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சேம் டைம் ஒரு 3 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு சின்ன முள்ளங்கி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒன்று கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டுக்கிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எல்லா காயும் நான் குக்கரில் போட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துடுறேன். உப்பு பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து நான் இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். பின்ன சாம்பார் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ 2 விசில் விட்டு எடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த வேக வச்ச தக்காளி, உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுந்தான் நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதோட நான் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இன்னும் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு, தக்காளி அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் எல்லாத்தையும் சேர்த்துடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடலாம். இந்த காயோடைய தண்ணி இருந்துச்சுல்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ உப்பு பார்த்துட்டு, ஏற்கனவே போட்டிருக்கோம், உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுடலாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அதோடு ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கரைச்சி வச்ச அந்த கடலை மாவு இதோட ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் கூடவே கொஞ்சம் மல்லி செடியும் சேர்த்துடலாம். இப்போ இதோட நான் கொஞ்சம் மல்லி செடி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாத்தோட நல்லாயிருக்கும். நம்ம பருப்பு போடாமல் சாம்பார் வச்சுருக்கோம். இது ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார், ரோட்டு கடை ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அது அந்த டேஸ்ட்டை பர்ஃபெக்டாக அந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் டேஸ்ட்டுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் பருப்பு இல்லாத சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பூரியோடு சாப்பிட்டு பாருங்கள். இது பருப்பு இல்லாமல் செஞ்சோன்னுட்டுன்னு சொல்லவே முடியாது, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.